நியூஸ்வெஸ்டின் முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா இஸ்ரேல் நிபந்தனை தவிடுபொடி 1 கிராம் யுரேனியம் வெளிநாடு செல்லாது. முஜ்தபா ஹமேனி அதிரடி அறிவிப்பு. மத்திய கிழக்கில் உச்சகட்ட பதற்றத்தினால் வான்பரப்பை அதிரடியாக மூடிய குவைத். மீண்டும் ஈரான் பறக்கும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி. ஹார்முஸ் நீரிணை தொடர்பில் ட்ரம்பின் புதிய அறிவிப்பு. உக்ரைன் ரஷ்யா மோதல் தீவிரம். ரஷ்யாவின் பெலாரஸ் கூட்டு அணுவாயுத பயிற்சி. ஹோண்டுராஸ் நாட்டில் துப்பாக்கிச்சூடு 25 பேர் உயிரிழப்பு. பாகிஸ்தான் பிரதமர் சீனாவுக்கு பயணம். 24 மணி நேரத்தில் 26 கப்பல்களுக்கு அனுமதி. இஸ்ரேலில் தன்னார்வலர்களுக்கு போலீசார் அச்சுறுத்தல். நாடு கடத்தப்பட்ட 21 பாதாள உலக குழு இலங்கை வருகை. 288 பேரின் உயிரிழப்புக்கு காரணமான விபத்து. விமான நிறுவனங்களுக்கு 720 கோடி ரூபாய் அபராதம். தொடர்பான விரிவான செய்திகள். ஈரானில் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எந்தவொரு வெளிநாட்டுக்கும் அனுப்பக்கூடாது என்று அந்நாட்டின் உச்சத்தலைவர் முஜ்தபா ஹமேனி நேரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். மத்திய கிழக்கில் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட வேண்டுமானால் ஈரான் தன்னிடமுள்ள யுரேனியத்தை முழுமையாக நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேலும் நிபந்தனை விதித்திருந்தனர். தற்போது ஈரானின் இந்த முடிவால் அந்த நிபந்தனை நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்த இரு நாடுகளுக்கும் இடையே சமரச பேச்சுவார்த்தை நடத்தி நடுவராக செயல்பட்ட பாகிஸ்தானுக்கு ஈரானின் இந்த திடீர் நிலைப்பாடு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் பாகிஸ்தான் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் அமெரிக்காவின் திட்டத்தை ஈரான் ஆய்வு செய்து வருவதாகவும் அந்நாட்டு வெளியுறவு செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகை தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தால் மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளதனால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பெரலுக்கு $100 தாண்டியுள்ளதாகவும் இது உலக பொருளாதாரத்தில் பெருந்தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். குவைத் தனது வான்பரப்பை ஏனைய நாடுகளின் வானூர்தி போக்குவரத்துக்கு மூடியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆகவே முன்னர் வழங்கப்பட்ட அனைத்து வானூர்தி அனுமதிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. எதிர்வரும் 23ஆம் தேதி வரை வருகை தரும் மற்றும் புறப்படும் வானூர்திகளுக்கு மாத்திரம் இயங்கும் வகையில் குவைத் தனது வான்பரப்பை ஏனைய நாடுகளின் வானூர்தி போக்குவரத்துக்கு மூடியுள்ளது. இந்த திடீர் அறிவிப்புக்கு காரணமாக சர்வதேச விமான நிறுவனங்கள் தங்களது விமான பாதைகளை மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே நடைபெற்று வரும் மத்தியஸ்த முயற்சிகளுக்கு மத்தியில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் நேற்று வியாழக்கிழமை தெஹ்ரான் பயணம் மேற்கொண்டுள்ளார். இருதரப்பினருக்கும் இடையே இஸ்லாமாபாத் தனது மத்தியஸ்த முயற்சிகளை தொடர்வதனால் முனீர் ஈரான் மூத்த அதிகாரிகளுடன் சந்திப்புகளை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒரு வாரத்துக்கு குறைவான காலத்தில் ஈரானுக்கு தனது 2வது பயணமாக பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மொஹ்சின் நக்வி புதன்கிழமை தெஹ்ரான் வந்தடைந்தார். ஈரானில் கட்டுப்பாட்டில் உள்ள ஹார்முஸ் நீரிணை தங்கள் முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் வெள்ளை மாளிகையில் நிருபர்களுக்கு ட்ரம்ப் கூறியதாவது: ஈரான் அணு ஆயுதத்தை பெறாது. எங்கள் படையினர் முற்றுகையின் மூலம் ஹார்முஸ் நீரிணை எங்களது முழு கட்டுப்பாட்டில் உள்ளது. எனவே ஒரு வருடத்துக்கு முன்பு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலை தொடர்ந்து நிலத்தடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அணுப்பொருட்களை ஈரான் வைத்திருப்பதை அமெரிக்கா அனுமதிக்காது. நாங்கள் அதை பெறுவோம். அதை பெற்ற பிறகும் அதனை அநேகமாக அழித்து விடுவோம். ஆனால் அதை அவர்கள் எடுத்துக்கொள்ள அனுமதிக்க மாட்டோம். ஹார்முஸ் நீரிணை சர்வதேச கப்பல் போக்குவரத்து மட்டுமே திறந்திருக்க வேண்டும் என அமெரிக்கா விரும்புகிறது. அங்கு எதுவித தடையுமின்றி போக்குவரத்து இயங்க வேண்டும் என நாங்கள் விரும்புகின்றோம். சுங்க கட்டணங்கள் வேண்டாம். அது சர்வதேசமானது. அது ஒரு சர்வதேச நேர்வழி பாதை எனவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உக்ரைன் போர் 4 ஆண்டுகளை கடந்துள்ள நிலையில் ரஷ்யா தனது அண்டை நாடான பெலாரஸுடன் இணைந்து தரை, கடல் மற்றும் வான்வழியாக கூட்டு அணுவாயுத பயிற்சிகளை மேற்கொண்டுள்ளது. இந்த 3 நாட்கள் நீடிக்கும் பயிற்சி உக்ரைன் அண்மையில் மாஸ்கோவுக்கும் அருகிலுள்ள பகுதிகளில் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 உயிரிழந்ததைத் தொடர்ந்து கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது.
ஆக்கிரமிப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்காக அணு ஆயுத படைகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த பயிற்சி நடத்தப்படுவதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. இதில் சுமார் 64,000 இராணுவ வீரர்கள், 200க்கும் மேற்பட்ட ஏவுகணை ஏவுதளங்கள், 140 போர் விமானங்கள், 73 போர் கப்பல்கள் மற்றும் 13 நேர்மூழ்கி கப்பல்கள் உள்ளிட்டவை பங்கேற்றுள்ளன. கொண்டராஸின் டுஜிரிலோ நகரில் தோட்டத்தில் நேற்று நடந்த துப்பாக்கிச் சூட்டில் தோட்ட தொழிலாளர்கள் 19 பேர் உயிரிழந்தனர். அதேபோல் அந்நாட்டின் ஹோர்டர்ஸ் மாகாணம் ஓமியா நகரில் போலீசார் வாகனம் மீது நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 6 போலீசார் உயிரிழந்தனர். இதன் மூலம் ஹோண்டராஸில் நேற்று ஒரே நாளில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 25 பேர் உயிரிழந்தனர். இந்த துப்பாக்கிச் சூடு தாக்குதல் நடத்தியது யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாகிஸ்தான் பிரதமர் முகமது ஷெபாஸ் ஷெரீப் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சீன பிரதமரின் அழைப்பின் பேரில் அவரை மாதம் 23 முதல் 26 வரை சீனாவுக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொள்வார் என சீன வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே தூதரக உறவுகள் நிறுவப்பட்டதன் 75வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் நாட்டு தலைவர்களின் ஒரு முக்கிய பரிமாற்றமே பாகிஸ்தான் பிரதமரின் சீன பயணம் என்று சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் குவாஷியா குன் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனுக்கும் ஈரானுக்கும் இடையே ஹார்முஸ் நீர்வழிப்பாதை வழியாக போக்குவரத்து மீண்டும் தொடங்குவது குறித்து பேச்சுவார்த்தைகள் தேக்க நிலையில் உள்ளது. ஆனால் கடந்த 24 மணி நேரத்தில் ஹார்முஸ் நீரிணை வழியாக 26 கப்பல்களை அனுமதித்து ஒருங்கிணைத்ததாக ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக நடைபெறும் போக்குவரத்து IRGC கடற்படையின் அனுமதியுடனும் ஒருங்கிணைப்புடனும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று ஈரானின் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையால் 26 கப்பல்களுக்கு திடீரென அனுமதி வழங்கப்பட்டிருப்பதும் ஹார்முஸ் நீரிணையில் தனது கட்டுப்பாட்டை நிலைநாட்டவும் ஒரு புதிய போக்குவரத்து அமைப்பை முறைப்படுத்தவும் ஈரான் மேற்கொள்ளும் முயற்சியை வெளிப்படுத்துகிறது. எண்ணெய் வர்த்தகத்தின் முக்கிய தடையரன் ஆக திகழும் இப்பகுதியில் எண்ணெய் டேங்கர்கள் மற்றும் சரக்கு கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்தை ஒருங்கிணைப்பதன் மூலம் கடல்சார் நடவடிக்கைகளை தன் கட்டுப்பாட்டில் கொண்டுவர ஈரான் இலக்கு வைத்துள்ளது. எனவே வர்த்தக கப்பல்களின் பயணத்தை பயன்படுத்தி ஜலசந்தியில் யார் பாதுகாப்பாக பயணிக்கலாம் என்பதில் ஈரானுக்கே நடைமுறை அதிகாரம் உள்ளது என்பதையும் அமெரிக்காவுக்கு இல்லை என்பதையும் IRGC நிரூபித்துள்ளது. காசாவுக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்ற தன்னார்வலர்களை கைது செய்து அவர்களை தரையில் மண்டியிட செய்த இஸ்ரேல் காவல்துறையினரின் செயல் அதிர்வல்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அத்துமீறல் இஸ்ரேல் அமைச்சர் முன்னிலையில் நடந்திருப்பதும் சம்பவத்தை அவர் வீடியோவாக பதிவிட்டிருப்பதும் உலக நாடுகள் மட்டுமின்றி இஸ்ரேல் அரசின் உள்மட்டத்திலும் கண்டனங்களை ஈர்த்துள்ளன. துருக்கியிலிருந்து காசாவுக்கு மனிதாயமான உதவிகளை வழங்க புறப்பட்ட 430 தன்னார்வலர்கள் இஸ்ரேல் படையினரால் சர்வதேச கடற்பரப்பில் கடந்த செவ்வாய்க்கிழமை தடுத்து நிறுத்தப்பட்டனர். இவர்களை துறைமுக பகுதியொன்றில் வைத்து கைகளை பின்னால் கட்டியவாறு வரிசையாக மண்டியிட செய்யும் வீடியோவை இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி காவல்துறை அமைச்சர் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டார். கூட்டத்தினரிடையே இஸ்ரேல் கொடியிட நடக்கும் அவர் பெரிய வீரர்களைப் போல வந்தவர்கள் இப்போது எப்படி இருக்கிறார்கள் பாருங்கள் என்று கூறி அவர்களை கேலி செய்த காட்சிகளும் வீடியோவில் உள்ளது. இதனால் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தன்னார்வலர்களின் கப்பல்களை மறித்த நடவடிக்கையை ஆதரித்தாலும் தன்னார்வலர்கள் நடத்தப்பட்ட விதம் இஸ்ரேலின் மாண்புக்கு எதிரானது என்று விமர்சித்ததுடன் அவர்களை உடனடியாக நாடு கடத்த உத்தரவிட்டுள்ளார். இத்தாலி, தென்கொரியா, துருக்கி, பிரான்ஸ், கனடா, ஸ்பெயின், போர்ச்சுகல், நெதர்லாந்து ஆகிய உலக நாடுகள் இச்சம்பவம் தொடர்பாக கடுமையான அதிருப்தியை பதிவு செய்துள்ளன. துபாயில் இருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதாக கூறப்படும் 21 பாதாள உலக குழு உறுப்பினர்கள் இன்று காலை அழைத்து வரப்பட்டுள்ளனர். நிலவும் மோசமான காலநிலை காரணமாக பண்டாரநாயக்க சர்வதேச விமானத்துக்கு வருகை தரவிருந்த பல விமானங்கள் மத்தள ராஜபக்ச சர்வதேச விமானத்துக்கு இலங்கையில் திருப்பிவிடப்பட்டிருந்தது. குறித்த விமானங்களில் சிலவற்றிலேயே இந்த சந்தேக நபர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இந்த பாதாள உலக குழு உறுப்பினர்களில் மஹவத் தேஸ், சாமர மற்றும் குடுதுமிந்த ஆகியோரும் அடங்குவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மஹவத் சாமர மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதுடன் ஏனைய சந்தேக நபர்கள் தொடர்பிலும் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 2009 ஆண்டு ரியோவில் இருந்து பாரிஸ் நோக்கி ஏர்பஸ் A330 என்ற விமானம் சென்று கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் 288 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கில் ஏர்பஸ்
இந்த வழக்கில் ஏர்பஸ் மற்றும் ஏர் பிரான்ஸ் நிறுவனங்களுக்கு 720 கோடி ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சுமார் 17 வருடங்களுக்கு பின்னர் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.